ஓம் சாந்தி. உடலையும் மனதையும் ஸ்திரப்படுத்திக் கொள்வோம். கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவோம். நான் மனிதர்களின் வைப்ரேஷனில் இருந்து விலகி இருக்கும் ஆத்மா. நான் சூழ்நிலைகளின் பிரபாவத்திலிருந்து விலகி இருக்கும் ஆத்மா. நான் சூழ்நிலைகளாலோ மனிதர்கள் வெளிப்படுத்தும் எனர்ஜியினாலோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆவதில்லை. மாறாக நான் ஏற்படுத்த வேண்டிய எண்ணங்களை நானே தேர்ந்தெடுக்கின்றேன். இதனால் என்னுடைய சக்தி விரயமாவதிலிருந்து என்னை நானே காத்துக் கொள்கின்றேன். இதனால் என்னால் சின்ன சின்ன விஷயங்களை மனதில் பிடித்து வைத்திருக்காமல் விட்டுவிட முடிகின்றது. இவ்வாறு செய்வதால் எனக்குள்ளே அத்தனை பலம் வருகின்றது. இதனால் என்னால் பெரிய விஷயங்களை கூட எளிதாக விட்டுவிட முடிகின்றது. இப்பொழுது என்னால் மனிதர்களின் சமஸ்கார வேறுபாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் வெகு இயல்பாக என்னால் சகித்துக் கொள்ள முடிகின்றது. யாருடைய எந்த ஒரு நடவடிக்கையும் சுபாவமும் எனக்குள்ளே எந்த தொந்தரவையும் ஏற்படுத்துவதில்லை. இப்படி என்னால் சகித்துக் கொள்ள முடிவதால் என் மனதில் ஏன் இவர் இப்படி இருக்கிறார், இந்த விஷயம் ஏன் இப்படி இருக்கின்றது போன்ற கேள்விகள் எழுவதில்லை. ஏனென்றால் என்னால் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் அது எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. அஷ்ட சக்திகளில் முதல் 4 சக்திகளை பயன்படுத்தியதால் என் மனம் முற்றிலும் சாந்தமாகிவிட்டது. நாள் முழுவதும் மனதில் ஏற்படும் வீணான எண்ணங்கள் அனைத்தும் நின்று மனம் சைலண்டாக இருக்கின்றது. இப்படி மனம் அமைதியாவதால் எனக்கு உள்ளிருந்து ஒலிக்கும் குரல் எனக்கு தெளிவாக கேட்கின்றது. இதனால் கிளாரிட்டி அதிகரிக்கின்றது. என்னுடைய வைப்ரேஷன் மிகவும் உயர்ந்ததாக மாறுகின்றது. எது சரி எது தவறு என்பதை பகுத்தறியும் சக்தி அதிகரிக்கின்றது. சரியாக பகுத்தறிய முடிவதால் என்னால் சரியான முடிவையும் எடுக்க முடிகின்றது. இப்பொழுது சரியற்ற விஷயங்கள் என் முன்னால் நடக்கும் பொழுது அதை நல்ல முறையில் எதிர்கொள்ளும் சக்தியும் எனக்கு கிடைக்கின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேற்று எல்லாரும் எதிர்கொள்ளும் சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல அதற்கெல்லாம் கூட ஒரு தெளிவு கிடைக்கும்னு நம்புறேன். நாம அஷ்ட சக்திகள், புலனடக்கும் சக்தி, தயாராகும் சக்தி, சகித்துக் கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, இந்த முதல் 4 சக்திகளையும் ஒரு செட்டாக பார்த்தோம். அதற்கு அடுத்ததா இந்த 4 சக்திகளை நம்ம சரிவர புரிந்து கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக வெளிக்கொணரும் பொழுது
ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனமும் புத்தியும் தெளிவாகுது. அதனால நமக்கு பகுத்தறியும் சக்தியும் வெளிப்படுது. பகுத்தறியும் சக்தி துல்லியமாக இருக்கும் பொழுது தானாகவே முடிவெடுக்கும் சக்தி வந்துடுது. சோ இந்த 6 சக்திகளும் நமக்குள்ள வரும் பொழுது எதிர்கொள்ளும் சக்தி, நேத்து டீட்டெயில்டா பார்த்தோம் இல்லையா? இந்த எதிர்கொள்ளும் சக்தி நமக்கு அதிகரிக்குது. இன்னைக்கு நாம இந்த எதிர்கொள்ளும் சக்தியின் மூலமாக எப்படி ஒத்துழைக்கும் சக்தி வெளிப்படுகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதற்கு முன்னாடி இந்த எதிர்கொள்ளும் சக்தியில நாம சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும். அப்பதான் இது எப்படி ஒத்துழைக்கும் சக்தியை கொண்டு வருகிறது அப்படிங்கறத நம்மால தெரிஞ்சுக்க முடியும். சோ எல்லாரும் ரெடியா? எதிர்கொள்ளும் சக்தியை இன்னும் கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்தா அதை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா எல்லாரும்? ரெடி சிஸ்டர். ஓகே. அதாவது நம்ம ஆன்மீக பாதையில போறோம். அதுக்கப்புறமா இந்த பிரம்மா குமாரிகள் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நாம ஏதாவது யாருக்காவது ஒரு கரெக்ஷன் சொல்றோம் அப்படின்னா என்ன கேக்குறாங்கன்னா, நீ ஒரு பிரம்மா குமாரி ஆச்சே, நீங்க ஆன்மீக வழியில போறவங்களாச்சே, நீங்க எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னுவாங்க. அதாவது நம்ம கோபமா பேசி இருக்க மாட்டோம், தவறா எதுவுமே சொல்லி இருக்க மாட்டோம். ஆனா ஆன்மீகம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க, எது நடந்தாலும் சைலண்டா இருக்கணும், எதுவுமே பேசக்கூடாது, எல்லாத்தையும் சகிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மை கிடையாது. இப்ப நமக்கு ஒருத்தருடைய செய்கை சில தொந்தரவுகளை கொடுக்குது, சங்கடமா இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம், இல்ல இறைவனோட குழந்தையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதை சகிச்சுக்கிட்டே இருப்பது என்பது தவறு. அதை விட சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அவங்க மனசு புண்படாமல், அவங்கள லோவா ஃபீல் பண்ண வைக்காமல் அவ அவங்க செய்கிற அந்த செய்கையை நாம கண்டிப்பாக தெரியப்படுத்தலாம். ஆனா இப்படி தெரியப்படுத்தும் பொழுது நானு சரியான விஷயங்களை தானே சொல்றேன், நான் சரியாச்சே, அவங்க செய்யறது தவறுதானே அப்படின்னு பாயிண்ட் பிளாங்கா பேசக்கூடாது, முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது. அஹ், அவங்க செய்யறது தவறாகவே இருக்கலாம், நாம சரியாகவே இருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். என்ன சொல்லுவாங்க, இடம் பொருள் காலம் என்ன விஷயமா இருக்கு, அந்த எதிரில இருக்கவங்களுடைய சமஸ்காரம் எப்படி இருக்கு, இதையெல்லாம் கூட தெளிவாக பகுத்தறிந்து யுக்தியோட நம்ம எடுத்து சொல்லணும். யுக்தினா என்ன? அதை சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்ற விதத்துல அதனுடைய பலனே மாறி போயிடும். ஆனா பாருங்க, என்ன நடக்குதுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனக்குள்ள சகிக்கும் சக்தி இல்லாததுனால எதிர்கொள்கிறேன்னு போயிடுவாங்க. சில விஷயங்களை நம்ம சகிச்சுக்கணும். உண்மையில பார்த்தா நம்ம எல்லா விஷயங்களையும் சகித்து கொள்ள வேண்டும். தவறான விஷயங்கள் நடந்தால் கூட சகித்து கொண்டு நம்முடைய மனஸ்திதியை ஸ்திரமாக வைத்து கொண்டுதான் எதிர்கொள்ள முடியும். ஏன்னா எந்த ஒரு சக்தியினாலையும் நமக்குள்ள இருக்கிற விகார குணங்கள் வெளிப்படக்கூடாது, பலவீனங்கள் வெளிப்படக்கூடாது. நமக்குள்ள சுகம் சாந்திங்கிறது அனுபவம் ஆகணும். ஆனா சில பேரு எல்லாத்தையும் நான் எதிர்த்து பேசுறேன், அநியாயத்துக்கு குரல் கொடுப்பேன், எந்த ஒரு தவறையும் நான் சகிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு எதிர்கொள்றேன்னு கிளம்பிடுவாங்க. அப்படி இல்ல அது. சகிக்கும் சக்தி இல்லாததுனால நான் எதிர்கொள்கிறேனா, இல்ல உண்மையிலே இந்த இடத்துல ஒரு மாற்றம் வரணும், அதற்காக நான் சகிக்கும் சக்தியோடு சேர்ந்து எதிர்கொள்ளவும் செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு கரெக்ஷன் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுயமரியாதையை நாம அதிகரிக்கணும். மத்தவங்களுக்குள்ள சுயமரியாதை எப்படி அதிகரிக்கணும்னா, அவர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க, தவறு அவங்களுடையது, நாம கரெக்ஷன் சொல்ல போறோம். ஆனா இங்க நம்ம மரியாதையை எதிர்பார்க்காமல் மரியாதையை கொடுக்கணும். அப்போ மரியாதை கொடுக்கும் பொழுது அவங்க கிட்ட இருக்கிற சில விசேஷ தன்மைகளை நம்ம மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற சுயமரியாதை அதிகரிக்கும். அதனால அவங்களுக்குள்ள சக்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி நம்ம சக்தி கொடுத்துட்டு அவங்க செய்த ஒரு விஷயத்தை நம்ம சுட்டி காட்டினால் போதும். ரொம்ப விலாவாரியா பேசணும், டீட்டெயில்டா பேசணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இது இந்த மாதிரி செய்வது எப்படின்னா, ஒரு விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை பண்படுத்துவது போல. சோ அவர்களுடைய மனம் என்ற நிலம் பண்படுத்தப்படும் பொழுது நாம கொடுக்கிற அந்த ஒரு கரெக்ஷன்
அது ஒரு விதை போல இருக்கும். ஆனா சில விதைகள் வந்து உடனடியாக முளைக்கும், சிலதுக்கு நேரம் பிடிக்கும். நம்முடைய வேலை விதையை போடுறது மட்டும்தான். அதனால நாம சொல்ற விஷயத்துல நியாயம் இருக்கு. அதை உடனே அவங்க ஏத்துக்கணும், உடனே சாரி சொல்லணும், உடனே மாறணும், இந்த எதிர்பார்ப்பு கூட வைக்காமல் தான் இதை நாம செய்யணும். ஹம்? ஏன்னா இப்ப பாருங்க, எல்லாருக்குமே தங்களை பற்றி ஒரு பிம்பம் இருக்கும். நான் பர்ஃபெக்ட், நான் ஒரு தவறும் செய்ய மாட்டேன், நான் எல்லாமே நல்ல இன்டென்ஷனோட தான் செய்யறேன், அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தங்களை பற்றி ஒரு உயர்ந்த அபிப்பிராயத்துல தான் இருப்பாங்க. ஆனா நாம இங்க என்ன பண்றோம், அவங்க செய்த ஒரு விஷயத்துக்கு கரெக்ஷன் சொல்றோம். அப்போ அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகும், அவங்களோட ஈகோ வந்து காயப்படும். என்ன ஒருத்தர் தவறு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்க வந்து உடனே உணர்ச்சி வசப்படுவார்கள். உணர்ச்சி வசப்படும் பொழுது அவங்களால நம்ம சொல்ற விஷயத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு தானே வக்கீலாகி நான் இதுக்காக தான் இப்படி செய்தேன், அதற்காக தான் அப்படி செய்தேன் அப்படின்னு நியாயப்படுத்த தான் நினைப்பாங்க. ஒருவேளை அப்படி அவங்க நியாயப்படுத்த நினைத்தால் கூட அதையும் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு மறுபடியும் போய் நீங்க இப்படி நினைக்கிறது தப்பு, நீங்க இப்படி பேசுறது தப்பு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நாம வந்து ஒரு விஷயம் கரெக்ஷன் சொல்லணும்னு நினைச்சோம் பாருங்க, அதுல மட்டும்தான் நம்ம தெளிவா இருக்கணும். அதனால மற்ற விஷயங்கள் அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்னால நாம பாதிப்படையவே கூடாது. நிறைய டைம் என்ன நடக்கும்னா, இந்த கரெக்ஷன் சொல்ல போகும்போது ஆர்கியூமெண்ட்ல போய் முடிஞ்சிரும். எதற்கு தான் இவங்க கிட்ட இதை சொன்னேனோ, முன்னாடி இருந்த உறவே இப்ப இன்னமும் மோசமாயிடுச்சு, அதோடவே அதை விட்டுருக்கலாம் போல இருக்கே, சின்ன விஷயத்தோடவே போயிருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இதெல்லாம் எதிர்கொள்ளும் சக்தியில வராது. சோ அவங்க கண்டிப்பாக அவங்க செய்கையை நியாயப்படுத்த தான் நினைப்பாங்க. அதையும் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கவனம் நாம சொல்ற பாயிண்ட் மட்டும்தான், அந்த ஒரு கரெக்ஷன் அதுல மட்டும் நம்ம இருந்தால் போதும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஓகே. சில புரியுதுங்க சிஸ்டர். ஓகே, வெரி குட். சில சமயம் வந்து ஒரு தடவை சொல்லிட்டோம் அவங்க மாறிடுவாங்க அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம இங்க எதிர்பார்ப்புகள் எதுவுமே வைக்க கூடாது. அவங்க மாறிடணும் அப்படிங்கிற இச்சைகள் கூட நமக்கு இருக்கக்கூடாது. சில சமயம் வந்து திரும்ப திரும்ப கூட சொல்ல வேண்டி வரலாம், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அவங்க பாரு இன்னும் கூட மாறல அப்படின்னு நம்ம பொறுமையை இழந்து விடக்கூடாது. மீண்டும் மீண்டும் கூட சொல்ல வேண்டி வந்தா நம்ம சொல்லணும். ஆனா ஒவ்வொரு தடையும் இதே ஸ்டெப் தான். இப்ப நாம வந்து எந்த விஷயத்த எப்படி யார்கிட்ட எப்ப சொல்லணும், இதையெல்லாம் பகுத்தறிந்த பிறகு ஒரு முடிவெடுத்து அதற்கப்புறம் தான் சொல்றோம். அப்போ இந்த மாதிரி தவறான விஷயங்களை எதிர்கொள்ளும் பொழுது நாம செய்யறது கரெக்ட் தான் அப்படின்னு மத்தவங்க அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கவே கூடாது. ஓகேங்களா? இதையும் நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும். எல்லார்கிட்டயும் போய் நான் இந்த அர்த்தத்துல தான் சொன்னேன், அவங்க இதை இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னை பத்தி தப்பா பேசுனாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் செஞ்சது கரெக்ட் தானே, நான் சொன்னது கரெக்ட் தானே, இப்படின்னு போய் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கோர்ட்டு ஒரு பஞ்சாயத்து வைக்க கூடாது. நிறைய பேர் நம்ம செய்தது தவறுன்னு கூட சொல்லலாம், அதுவும் ஓகே தான். அதையும் நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா நாம பகுத்தறிந்து தெளிவான மனநிலையில் இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய அந்த கமெண்ட்ஸ், அவங்க கொடுக்கிற ரிஜெக்ஷன், இதனாலலாம் நம்ம பாதிப்படைய கூடாது. அதே போல எதிர்கொள்ளணும் அப்படின்றதுனால எல்லா தவறான விஷயங்களையும் எதிர்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்கள் அத்தனை பெருசா இருக்காது, அது அடிக்கடி கூட நடக்காது. அது ஏதோ ஒரு தடவை அப்படி நடந்துட்டு அப்படியே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி போயிடும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சகிச்சுக்கிட்டு முற்றுப்புள்ளி வைக்கிறதே மேல். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கரெக்ட் பண்றேன்னு போயிட்டு அத்தனை முக்கியமில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா நம்மள எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றவங்க, எப்பொழுதுமே தவற கண்டுபிடிச்சிட்டு இருக்கவங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்ப நம்ம உண்மையாகவே ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னு நினைச்சா கூட நம்ம மேல விழுந்திருக்கிற இந்த லேபிளே நமக்கு தடையாக மாறிவிடும். ஓகேவா? அதே சமயத்துல நம்ம எதிர்கொள்ளும் சக்தியும் பயன்படுத்தாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது அதிகரிக்கவே அதிகரிக்காது. அதனால எதிர்கொள்வது அப்படின்னா, நம்ம நேத்து மகாத்மா காந்தி மாதிரி ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் பார்த்தோம், அதெல்லாம் நமக்கு வராது. நாட்டுல எத்தனையோ தவறுகள் நடக்குது. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நடக்குது, ஒரு ரேஷன் ஷாப்ல நடக்கலாம், எத்தனையோ விஷயங்கள்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. நம்மாலலாம் அது முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள், நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள், நம்ம குடும்பத்துல, நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், நாம வேலை பார்க்குற இடம்,
அதனால நமக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருக்கிறவங்க கிட்ட நடக்கிற சின்ன விஷயங்களுக்கு கூட நமக்கு எதிர்கொள்ளும் சக்தி இல்லைன்னா அப்ப வந்து பெரிய விஷயங்கள்ல அது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதனால முதல்ல சின்ன சின்ன பேபி ஸ்டெப் எடுத்தே நம்ம போகலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளுடைய எதிர்கொள்ளும் சக்தி எப்படி இருக்கு. ஏன்னா எதிர்கொள்ளும் சக்தினாலே நம்ம அடுத்தவங்களுக்குள்ள ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது இல்லையா? அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கா? அப்ப அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்பதான் பெரிய விஷயங்களுக்கு நமக்கு சக்திகள் கிடைக்கும். இப்ப வந்து நம்ம அந்த பவர் டு லெட் கோ, அந்த தயாராகும் சக்தி, வேண்டாததை விட்டுவிடும் சக்தி பற்றி பார்க்கும் பொழுது நிறைய வலி தரும் சம்பவங்கள்லாம் நம்ம மனசுல பிடிச்சு வச்சிருந்தோம். அதெல்லாம் கூட அன்றைய காலகட்டத்தில் எனக்கு எதிர்கொள்ளும் சக்தி இல்லாததுனாலதான் நடந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சம்பவத்தை கூட நமக்கு லெட் கோ பண்றது சுலபமா இருக்கும். ஓகேவா? இப்படி எதிர்கொள்ளும் அந்த ஒரு முயற்சியை செய்யும் பொழுது நாம நினைச்ச மாற்றம் வரலன்னா கூட, ஏன்னா சில பேர் இப்படி கூட கேட்பாங்க, நான் சொன்னேன், நான் தைரியமா எதிர்கொண்டேன், ஆனா அந்த சைடுல எந்த மாற்றமும் வரல அப்படின்னுவாங்க. அது பரவாயில்ல. இப்ப நம்ம ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு தடையை நீக்கணும்னு நினைக்கிறோம், அதை நம்ம சொல்லாமலே இருந்துட்டோம்னா அவர்களுக்கு அது தெரியாமலே போயிடும் இல்லையா? அட்லீஸ்ட் நாம ரொம்ப ஸ்திரமாக இருந்து நம்முடைய கருத்தை முன்னாடி வச்சிட்டோம், அந்த அளவு கூட நம்ம செய்தாலே போதும், நம்முடைய எதிர்கொள்ளும் சக்தி அதிகரிச்சிருக்கும். அட்லீஸ்ட் நம்ம சொல்லிட்டோம்ல, நம்ம கருத்தை நம்ம முன்னாடி வச்சிட்டோம். அவங்க அதை ஏத்துக்கல, அவங்க மாறல அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம். ஆனா நம்ம சைடு அந்த ஒரு ரோல் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய எதிர்கொள்ளும் சக்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி எதிர்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்முடைய குரலில் பணிவு இருக்கணும், அந்த ஆத்மாவை குறித்து அன்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும். அதுல நம்முடைய சுயநலம் எதுவும் இல்லாம அவர்களுடைய நன்மையும் இருக்கணும். நம்ம கரெக்ஷன் சொல்ல போறது வந்து எதிரில இருக்கவங்களோட ஏதோ ஒரு தவறு தான். அப்ப அந்த தவறை யாருமே சுட்டி காட்டலைன்னா எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்? அது அவங்களால மாத்திக்க முடியாது. ஒரு தவறை, ஒரு பலவீனத்தை அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா அதுலயும் அவர்களுக்கு நன்மை இருக்குல்ல. சோ அந்த ஒரு அவர்களுடைய நலனும் நம்ம கருத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்முடைய அணுகுமுறை சரியாகத்தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய உள் உணர்வு பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிற அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு போகும் பொழுது நாம சொல்ற கரெக்ஷனை கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து இத்தனை காலங்களாக அமைதியா இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம திடீர்னு போய் ஒரு கரெக்ஷன் சொல்றோம், எதிர்கொள்கிறோம் அப்படின்னா சம்பந்தப்பட்டவங்க அதை அவ்வளவு சீக்கிரம் சகிச்சுக்க மாட்டாங்க. இத்தனை நாள் வந்து பூனையாட்டம் கம்மனை இருந்துட்டு இப்ப பாரு என்னென்ன பேச்சு அப்படின்னு அவங்க நினைப்பார்கள். நம்ம எதுவுமே பேசக்கூடாது, வழக்கம் போலவே நாம மிதிப்படுபவர்களாகவே இருக்கணும் நினைப்பாங்க. அதனால நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படின்ன உடனே அவங்க வந்து டக்குன்னு மாறி போயிட்டு நம்மளை பார்த்து பயந்து போய் அதெல்லாம் நடக்காது. அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா கூட கோபம் வரலாம். ஆனால் நாம எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குல்ல எதிர்கொள்ளும் சக்தினா, ஒருத்தங்க தவறு செய்யறாங்க நம்ம தாட் பூட்டுன்னு கத்தினோம் அப்படிலாம் இல்லையே. எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ இந்த ஒரு சரியான முறையில் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது அவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க பாருங்க, ரொம்ப பிடிவாதமா, அந்த பிடி வந்து அவர்களுக்கு தளரும். ஏன்னா நம்ம முறை சரியா இருக்குல்ல, முறை சரியா இருக்கும் பொழுது இத்தனை நாளா அறியாமையில இருந்துட்டாங்க, இப்ப கண் விழிச்சுக்கிட்டாங்க, இனிமே நம்முடைய பருப்பு எதுவும் வேகாது அப்படின்னு அவங்களுக்கும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. சோ மெது மெதுவாக அவங்க கிட்ட இருந்தும் அந்த தளர்வு என்பது நடக்கும். So, இந்த எதிர்கொள்ளும் சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஒவ்வொரு சக்தியிலயும் நம்ம ஒரு தேவியை காமிக்கிறோம், ஒரு பூஜ்ய சொரூபத்தை பார்க்கிறோம் இல்லையா? பூஜ்ய சொரூபம்னா என்ன பண்றாங்க? பூஜை பண்றாங்க, கரெக்ட்டுங்களா? இப்ப நாம கூட சில சமயம் வீட்ல ஒரு குழந்தை வந்து அப்பா கிட்ட இல்ல டீச்சர் கிட்ட எல்லாம் திட்டு வாங்கினா, அடி வாங்கினா நம்ம என்ன சொல்றோம்? நல்லா பூஜை கிடைச்சுதா அப்படின்னு சொல்வோம்ல. அப்படி சொல்ற பழக்கம் இருக்குல்ல. அடி திட்டு எல்லாம் வாங்கினா நல்ல பூஜை கிடைச்சுதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு தெரியுமா? ஆஹ் ஆமா. சோ நமக்கு கூட இந்த மாதிரி நம்மளை எதிர்ப்பவர்கள் நம்ம சரியான பாதையில செல்லும் பொழுது, ஒரு தவறான விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுது அவர்களும் நம்மை நிந்தனை செய்யலாம்.
இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா எனக்கு கிடைக்கிற பூஜை அப்படின்னு நினைச்சுக்கணும். உண்மையில கூட அந்த கோவில்ல பக்தர்கள் அந்த பூஜை சொரூபத்தின் முன்னாடி போய் நின்னுகிட்டு நிறைய பேர் திட்ட கூட திட்டுவாங்க. நீ இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் உனக்கு எவ்வளவோ பண்ணேன், உன் கண்ணே திறக்க மாட்டேங்குது, உன் காது என்ன செவிடா, இப்படி எல்லாம் கேட்பாங்க தானே? கேட்பாங்களா இல்லையா? ஆமா, கேட்பாங்க. ஆஹ் ஆனா அந்த பூஜை ஸ்வரூபம் அதனால தன்னுடைய சொரூபத்தை மாற்றிக்கொள்வதில்லை. அதே புன்னகை முகம், அதே ஆசீர்வாதம் அளிக்கும் கரங்கள். சோ இது எல்லாமே நம்முடைய ஞாபக சின்னம். சோ நாம கூட நம்மை நிந்திப்பவர்கள், அதாவது நம்ம தவறு பண்றோம் திட்டுறாங்கன்னா பரவாயில்ல, நம்ம சரியா இருக்கும் பொழுது கூட நம்ம ஏசுகிறார்கள் அப்படின்னா நான் பூஜை சொரூபம், எனக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அதை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கணுமே தவிர ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ள கூடாது. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எதிர்கொள்ளும் சக்திய நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்குது. சரி, இந்த எதிர்கொள்ளும் சக்தியினால என்ன நடக்குது பாருங்க. நாம ஒரு தவறான விஷயத்தை கரெக்ஷன் சொல்றோம், ஒரு தவறானதை சரி செய்யறோம். அப்போ இதுல நம்மை விட அதிகமாக அடுத்தவங்களுக்கு பலன் இருக்கு. கரெக்டா இல்லையா? புரியலையா? அதாவது ஓகே, இப்ப எதிர்கொள்ளும் சக்தி அப்படின்னு வரும்பொழுது நம்ம ரெண்டு விதமா பாக்குறோம். அதாவது ஒரு விஷயம் நம்ம கட்டுப்பாடுலயே இல்ல, அது நடந்துடுச்சு, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை கடந்து வரணும். இது ஒரு விதமான எதிர்கொள்ளுதல். இன்னொரு எதிர்கொள்ளல் நம்ம முன்னாடி ஒரு தவறு நடக்குது, நமக்கே ஒரு சங்கடம் கொடுக்கறாங்க, தொந்தரவு கொடுக்கறாங்க, நம்முடைய பாதையில தடைகளை போடுறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம எதிர்கொள்கிறோம். இந்த எதிர்கொள்ளுதல்னால நமக்கு கண்டிப்பா நன்மை இருக்கு. ஆனா கூடவே நம்மை விட அதிகமாக அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு நன்மை இருக்கு. உண்டா இல்லையா? உண்டு. எப்படி? அவங்க ஏதோ எதிர்பார்த்துதானே நம்மளுக்கு இதா பேசுறாங்க, செய்றாங்க. அதனால அவங்களுக்கு எப்படி நன்மை? அது எதிர்பார்க்கறது அவங்களுக்கு நிறைவேறது இல்ல நம்மளால. இல்ல இல்ல, நம்ம எதிர்கொள்ளும் சக்தினா என்னன்னு சொல்றோம்? அவங்க பண்ற தவறை நம்ம எதிர்கொண்டு அதை கரெக்ட் பண்றோம்ல, அதுதானே எதிர்கொள்ளுதல். நேற்று அதுதானே பார்த்தோம். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு தவறு இருக்கு, நம்ம அதை தைரியமா ஃபேஸ் பண்றோம், இது தவறுன்னு நம்மளுடைய கருத்தை முன்னாடி வைக்கிறோம், அவங்களுக்கு கரெக்ஷன் சொல்றோம். அப்போ நமக்கு நன்மை நடக்குதுங்கிறது உண்மைதான், அவர்களுக்கு நன்மை நடக்குதா இல்லையா? நமக்கு அவங்க செய்யறதுனால அவங்களுக்கு கர்மா ஏற்படுறதுல இருந்து நம்ம தப்பிக்க வைக்கிறோம். இதுவும் ஒரு அழகான பாயிண்ட். அவர்கள் ஒரு தவறான கர்மங்கள் செய்கிறார்கள், அதை தொடர்ந்து செய்யறத நம்ம தடுக்கிறதுனால அவர்களுக்கு நன்மை ஏற்படுது. இது கொஞ்சம் ஆழமான விஷயம் சிஸ்டர் சொன்னாங்க. அதுதான் அதுதான் அவர்கள் நானும் மீண்டும் ஆ, செய்ய மாட்டார்கள், அதே தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள். அப்ப என்ன நடக்குது? அவங்களுக்குள்ள ஒரு சமஸ்கார மாற்றம் வருது இல்ல, அது எவ்வளவு பெரிய நன்மை அவர்களுக்கு நடக்குது இல்லையா? புரியுதுங்களா இந்த பாயிண்ட் எல்லாருக்கும்? புரியலன்னா சொல்லுங்க. சோ நாம மற்றவர்களுக்கு கரெக்ஷன் சொல்வது அப்படிங்கிறத நாம ஒரு தவறான விஷயத்தை தடுத்து நிறுத்துவதற்கு நாம செய்கிற மேற்கொள்கிற இந்த எதிர்கொள்ளும் சக்தியின் மூலமாக அவர்களுக்கும் நன்மை ஏற்படுது. இந்த நன்மையே ஒத்துழைக்கும் சக்தியாக மாறுகின்றது. நம்ம அஷ்ட சக்திகளை கடைசி சக்தியான ஒத்துழைக்கும் சக்தியை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு சக்திக்கும் முந்தின சக்தியோட தொடர்பு இருக்கு. சோ நமக்குள்ள அந்த எதிர்கொள்ளும் சக்தி வரும் பொழுதுதான் அடுத்தவங்களுக்கு நாம் அறியாமலேயே ஒத்துழைக்கும் சக்தியை கொடுக்கிறோம். நமக்குள்ளேயும் மற்றவர்களுக்கு ஒத்துழைக்கும் சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு பாருங்க, உலகம் எப்படி இருக்கு? கலியுகமாக இருக்கு. பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த கலியுகம்ங்கிறது ஒரு பெரிய மலை போல இருக்குங்கிறார். நீங்க கிருஷ்ணரோட வாழ்க்கை வரலாறு அந்த கதைகள்லாம் கூட கேட்கும் பொழுது அந்த கோவர்தனகிரியை எல்லா கோபியர்களும் சேர்ந்து ஒரு விரல் கொடுத்தார்கள். ஆ? கிருஷ்ணர் மட்டுமல்ல, எல்லா கோபியர்களும் கூட ஒரு விரல் கொடுத்து அந்த கோவர்தன கிரியை தூக்கினார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டுக்கோமா. ஆஹ் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, இப்ப சிவ பரமாத்மா இந்த கலியுகத்தை தூக்கி சத்தியுகத்தை கொண்டு வர நினைக்கிறார். இந்த கலியுகத்தை அகற்றணும், சத்தியுகம் வரணும். அப்ப நாம எல்லாருமே ஒரு விரல் கொடுத்து இந்த கலியுகம் என்ற மலையை அகற்றுகிறோம். கலியுகம்னா என்ன? மற்றவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விகார குணங்கள். சோ அந்த விகார குணங்கள் அழிவதற்கு, அவர்களும் ரியலைஸ் பண்றதுக்கு, மாற்றுவதற்கு நாமளும் ஒத்துழைப்பு தருகிறோம். சோ இந்த ஒத்துழைக்கும் சக்தி எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ
முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி அந்த அஷ்ட சக்திகளில் முதல் 7 சக்திகளும் ஒவ்வொன்றாக அந்த ஆர்டர்ல நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்படின்ன உடனே நான் ஆத்மா தூய்மையாக ஆரம்பிக்கிறேன். என்னோட எண்ணங்கள் பியோர் ஆகுது, பவித்திரமாகுது. அஹ் என்னோட வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. மத்தவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்விப்பனவாக மாறுகிறது. நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. நம்ம தேவையில்லாததெல்லாம் பேச மாட்டோம், கலப்படமா பேச மாட்டோம். அந்த உண்மை பொய் கலந்த மாதிரி, சத்தியம் அசத்தியம் கலந்தது இப்படிலாம் இல்லாம அக்யூரேட்டா நம்முடைய வார்த்தைகள் இருக்கும். சோ நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய நடத்தைகள், நாம செய்கிற செயல்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு சுகம் தரக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த முதல் 7 சக்திகளை நாம ஒவ்வொன்றாக சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக நம்ம வெளிப்படுத்த நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே, அதாவது ஓவராலா நம்முடைய எனர்ஜி வேற ஒரு லெவலுக்கு உயர்ந்து விட்டிருக்கும். நம்ம அந்த டைம் சைக்கிள் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ஏறும் கலை. ஏறும் கலையில அந்த படிக்கட்டுல ஒவ்வொரு படிக்கட்டா ஏறுற மாதிரி காமிச்சோம் இல்லையா. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஆத்மாவோட கலைகள் அதிகரித்து கொண்டே போகும். அஷ்ட சக்திகளை நாம ஒவ்வொன்றாக பயன்படுத்த நாம ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி அந்த கலைகளை உயர்ந்து கொண்டே போவோம். அப்ப நம்முடைய எனர்ஜி வேற லெவலுக்கு உயர்ந்து விட்டிருக்கும். அப்போ அந்த உயர்ந்த எனர்ஜியின் மூலமாக நாம மத்தவங்களுக்கு என்ன அனுப்புவோம்? பாசிட்டிவ் எனர்ஜி தானே அனுப்புவோம். அப்போ ஒத்துழைக்கும் சக்தினால என்ன நடக்குதுன்னா, அதாவது ஒத்துழைக்கும் சக்திங்கிறது 8வது சக்தி. இந்த முதல் 7 சக்திகளை பயன்படுத்தும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் எனர்ஜி தான் அனுப்புவோம், நெகட்டிவ் எனர்ஜி அனுப்ப மாட்டோம். உதாரணமாக, எனக்கு கோபம் வருது, ஒருத்தவங்க செய்யற செயல் எனக்கு கோபம் வருதுன்னா, என்கிட்ட இருந்து அவங்களுக்கு கோபம்ங்கிற நெகட்டிவ் எனர்ஜி போகும். அவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு தவறான சமஸ்காரத்தோட இருக்கிறாங்க. அப்பனா அவங்களோட எனர்ஜியும் லோவா இருக்கும். அப்ப நானும் நெகட்டிவ் எனர்ஜி அனுப்புறேன் அப்படின்னா அவங்களோட ஸ்திதி எப்படி இருக்கும்? அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் சொல்லுங்க? இன்னும் லோவா லோ ஆகும், இன்னும் நெகட்டிவ் ஆவாங்க. அதே நான் 7 சக்திகளை பயன்படுத்துவதால் கோபம் என்பதை தவிர்க்கிறேன், புலனடக்கும் சக்தினால என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன், என்னுடைய பழைய சமஸ்காரங்களை வெளியில கொண்டு வராமல் என்னோட கர்மேந்திரியங்களை நான் அடக்குகிறேன், என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரேன். பழைய விஷயங்கள் எல்லாம் நான் உள்ள பிடிச்சு வச்சுக்கல. எப்பவுமே என்ன நடக்கும்னா, யாராவது ஒரு தவறு செய்தா இந்த ஒரு தவறை மட்டும் நம்ம பேசாம அவங்க முன்னாடி செய்த அத்தனை தவறையும் ஒன்னா சேர்த்து பேசும். அப்ப அவங்களுக்கே பாவம், ஏதோ ஒரு ஒரு புரியாம இருக்கிறதுனால, ஒரு பலவீனம் இருக்கிறதுனால தான் அவங்க தவறு பண்றாங்க. இப்ப நம்ம சுட்டி காட்டுறதே அவங்களால தாங்கிக்க முடியாது கரெக்ஷன் பண்றதுக்கு. அதுக்கே நாம ரொம்பவும் குனிஞ்சு போயிட்டு பணிவாக அன்பாக பேசினாதான் அவங்களுக்குள்ள மாற்றம் வரும். இதுல அவங்க ஏற்கனவே செய்த தப்பெல்லாம் சேர்த்து வச்சு பேசினா என்ன நடக்கும்? இதுதான் பவர் டு லெட் கோ. ஸோ பழைய விஷயத்தெல்லாம் லெட் கோ பண்ணியாச்சு, இன்னைக்கு நடக்கிற இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நான் பேசுறேன் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு கூட அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ள முடியும், கொஞ்சம் ஒர்க் பண்ணி மாற்றிக்கொள்ளவும் முடியும். ஸோ நான் எனக்குள்ள மாற்றம் கொண்டு வந்து என்னோட ஸ்திதியை உயரமாக வைத்து நான் பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்புறேன் அப்படின்னா நான் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறேன்னு அர்த்தம். ஒத்துழைப்புன்னா என்ன தெரியுமா? ஆத்மாக்குள்ள ஏதோ ஒரு ஞானமோ ஒரு குணமோ ஒரு சக்தியோ அதிகரிப்பதற்கு நான் ஹெல்ப் பண்றேன். அவங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பலவீனமோ விகார குணமோ அழிவதற்கு நான் உதவி செய்யறேன்னு அர்த்தம். இதுதான் ஒத்துழைப்பு கொடுப்பது. புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? இப்போ புரியுதுமா நீங்க எல்லாரும் கூட எனக்கு ஒத்துழைப்பு தரணும். எப்படி ஒத்துழைப்பு தரணும்? புரியுது கிளாஸ் கிளாஸ் சொல்லும் பொழுது புரியுது புரியல அப்படின்னு சொல்லணும். இது நீங்க கொடுக்கிற அதிகபட்ச ஒத்துழைப்பு. கொடுப்பீங்களா எல்லாரும் ஒத்துழைப்பு? கொடுக்குறேங்க சிஸ்டர். சாரி. புரியலன்னா சொல்லுங்க, புரிஞ்சதுனால சொல்லுங்க. அப்பதான் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஆரம்பத்துல கேட்கும் பொழுதே நான் என்ன கேட்டேன் உங்களை, அஷ்ட சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அஷ்ட சக்திகளை கைவசப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டப்ப நீங்க எல்லாரும் தான் சொன்னீங்க, அஷ்ட சக்திகள் எனக்குள்ள வரணும், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நம்ம இந்த விஷயத்துல நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நம்ம நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதை செய்ய முடியும். ஓகேவா? சோ நம்ம இங்க ஒத்துழைக்கும் சக்தினா ஜென்ரலா கோஆபரேஷன் அப்படின்னா ஒரு பிசிக்கலா தான் எடுத்துப்பாங்க. எல்லாரும் வேலை செய்யும் பொழுது நாமளும் கூட சேர்ந்து வேலை செய்வது,
கண்டிப்பா அது ஒத்துழைப்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நம்ம கொஞ்சம் இங்க ஆழமான விஷயங்களை பத்தி பேசுறோம். ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். இதெல்லாம் பியூட்டிஃபுல், அதெல்லாம் ரொம்ப கரெக்ட். ஆனா நாம இங்க ஒத்துழைப்பு அப்படிங்கறதுல அடுத்த லெவல் பத்தி பேசிட்டு இருக்கோம். மனதினால் ஆத்மாவுக்கு கொடுக்கிற அந்த ஒத்துழைப்பு பாருங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் ஏன் கஷ்டப்படுது? அதற்குள்ள ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறதுனால தானே. அப்ப நாம நம்மை உயர்த்தி கொள்ளும் பொழுது அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு தான்ப்பா நியாயமா கோபம் வரணும். ஆனா அஷ்ட சக்திகளை நான் பயன்படுத்துறதுனால நான் கோவப்படல, நான் ஸ்திரமா இருக்கேன், நான் அன்பு தான் கொடுக்கறேன், நான் சக்தி தான் கொடுக்கறேன் அப்படின்னா அது அந்த ஆத்மாவுக்கு ஒத்துழைப்பு தானே. கரெக்டா இல்லையா? கரெக்ட் மேம். ஆஹ் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வெறும் ஒத்துழைக்கும் சக்தியை மட்டும் கேட்கிறோம் அப்படின்னா இது புரியாது. அந்த முதல் சக்தியில இருந்து தெளிவு வர வரதான் இந்த சக்தி பற்றி பேசுற விஷயங்களும் நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்மளுடைய மெடிடேஷன்லயும் அந்த அஷ்ட சக்திகளே ரிவிஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆரம்பத்துல வந்தா கூட அந்த டைமை வேஸ்ட் பண்ணாம அஷ்ட சக்திகளை பத்தின ரிவிஷன் தான் நம்ம தியான பயிற்சியாக கொடுத்துட்டே இருக்கோம். சோ தட் இதை நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும் பொழுது நமக்கு மற்ற சக்திகள் கூட புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது நாம இந்த அஷ்ட சக்திகளை பயன்படுத்துறோம். நம்ம என்ன சொன்னோம்? என்னுடைய எண்ணம், சொல், செயல், உள்ளுணர்வு, திருஷ்டி, விருத்தி எல்லாமே தூய்மையாயிடுது அப்படின்னா ஆத்மால இருக்கிறது தானே நம்மளோட ஆற்றல் புலத்துல இருக்கும். ஆத்மா எவ்வளவு பிரகாசமா தூய்மையா சக்திசாலியா இருக்கும். அப்போ நம்ம இந்த பிசிக்கல் பாடியை சுத்தி இருக்கிற அந்த ஆரா, அந்த ஆற்றல் புலம், அந்த சூக்ஷ்ம உடல் அது கூட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பியோரா இருக்கும். அது ரொம்ப தூரத்துக்கு பரவும். இப்ப என்ன நடக்கும்னா நம்மளோட ஆற்றல் புலம் எந்த அளவுக்கு தூய்மையா பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த ஆற்றல் புலத்துக்குள்ள வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. சில பேர்கிட்ட பேசும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவங்க கூட பேசினா நமக்கே பவர்ஃபுல்லா தோணும். ஆனா சிலர் பேர்கிட்ட பேசும் பொழுது நமக்கு இருக்கிற சக்தி கூட குறைந்து போற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம யார் கூட பேசுறோமோ, யார் தொடர்புல வரோமோ அவங்களோட ஸ்திதி எப்படி இருக்கோ, அவங்களுடைய ஆற்றல் புலம் எப்படி இருக்கோ அது நம்முடைய ஆற்றல் புலத்தின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த அனுபவம் இருக்கா எல்லாருக்கும்? சிலர்கிட்ட பேசும்போது நம்ம பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம், சிலரோட தொடர்புல வரும்பொழுது நம்ம லோ எஸ்டீம்க்கு போயிடுவோம். உண்டா இல்லையா? உண்டு மேம். ஆஹ் டயர்டா போற மாதிரி. ஆமா. ஏன்னா அவங்க ரொம்ப உள்ள நெகட்டிவ் பர்சனா இருப்பாங்க, நெகட்டிவ் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பழைய வலி, காயம் இதெல்லாம் பிடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களோட திருஷ்டி, விருத்தி எல்லாமே நெகட்டிவா இருக்கும் பொழுது அவங்க தொடர்புல வரும் பொழுதே நம்மளோட பேட்டரியும் அப்படியே சொயின்னு இறங்கும். சோ பாருங்க, நம்ம பிசிக்கல் பாடியை கண்ணால பாக்குறோம். ஆனா இந்த சட்டில் பாடி, இந்த ஆற்றல் புலம்ங்கிறது கண்களுக்கு தெரியல ஆனா இருக்கு. சோ அந்த தொடர்புல சில சமயம் நம்ம பேசணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த தொடர்புல வரும் பொழுதே கூட நமக்கு குட்டா ஃபீல் ஆகுறதோ இல்ல லோவா ஃபீல் ஆகுறதோ நடக்கும். அப்ப பாருங்க, இப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி இந்த கிளாஸஸ் எல்லாம் கேக்குறீங்க, அதாவது ஞானம் கேக்குறீங்க. ஆனா நாடகப்படி எல்லாருமே ஞானம் கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்கறவங்க கூட எல்லா ஞானமும் கேட்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னா வெறும் நம்முடைய ஆற்றல் புலத்தின் மூலமாகவே நம்மால அவர்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு தர முடியும். ஓகேங்களா? சோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சில தவறான விஷயங்கள் மாறணும். நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்க எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவான மாற்றம் வரணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த விருப்பம் இருக்கு. ஆனா அது வெறும் நம்மை மாற்றிக்கொள்வதன் மூலமாகவே நடக்குது அப்படின்னா நம்ம எவ்வளவு பவர்ஃபுல் பர்சனாலிட்டியா மாறுறோம் பாத்தீங்களா? வெறும் நம்ம மேல அட்டென்ஷன் வச்சு நம்மளோட ஆற்றல் புலத்தை நம்ம மிக உயர்ந்த ஸ்திதிக்கு கொண்டு போகும் பொழுது அந்த ஆற்றல் புலத்துல வரக்கூடிய எல்லாருக்குமே இதன் மூலமாக ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இதன் மூலமாக அவர்களுக்கு நாம ஒத்துழைப்பு தருகின்றோம். பாருங்க, சில சமயம் ஒரு நம்ம வீட்ல கூட இருக்கலாம், இல்ல நம்ம வேலை செய்யற இடங்கள்ல இருக்கலாம், ஒரு கடினமான சூழ்நிலை வரும். ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரு பதட்டத்துல இருப்பாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சே, இதை எப்படி கிராஸ் பண்றது, இதனால வரக்கூடிய நஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு எல்லாருடைய மனமும் பதட்டத்துல இருக்கும்.
அவங்களோட புத்தி தெளிவாக வேலை செய்யவே செய்யாது. எங்க நம்ம மேல பழி வந்துருமோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதட்டத்திலயும் இருப்பாங்க. ஆனா நம்மளோட ஸ்திதி ரொம்ப உயர்வா இருக்கு, நம்ம ஸ்திரமா இருக்கோம் அப்படின்னா நாம அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில கூட மத்தவங்கள மாதிரி ப்ளேம் பண்ணிட்டு இருக்காம, பிரச்சனைகளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காம தீர்வு பக்கமா நாம ஷிஃப்ட் ஆவோம். அஹ் எப்பவுமே வந்து பிரச்சனைகள் என்னன்னு புரிஞ்சிடுச்சு பகுத்தறிந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து இதுல அந்த சுய மாற்றம், சுய முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த பாதையில தொடர்ந்து போகும் பொழுது எல்லாரும் நம்ம கூட வந்து பேசும் பொழுது அந்த வித்தியாசத்தை நம்மளால கண்டுபிடிப்போம். எல்லாரும் பிரச்சனைகளை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அவங்க மனசுல இருக்கிற பாரத்தை கொட்டணும் தான் வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு தீர்வு மேல நம்பிக்கையே கிடையாது. தீர்வை கேட்கறது கூட அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. சோ நாம வந்து பிரச்சனைகளை பத்தி பேசாம தீர்வுகள் பக்கமாக ஷிஃப்ட் ஆக வேண்டும். எல்லாரும் பதட்டத்துல குழப்பத்துல இருக்கும் பொழுது நான் வந்து ஸ்திரமா இருக்கேன், நான் வந்து என்னால தீர்வுகளை பார்க்க முடியுது, அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியுது அப்படின்னா உண்மையில நான் என்ன செய்யறேன்னா அந்த மோசமான சூழ்நிலைக்கு ஒத்துழைப்பு தருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசமான சூழ்நிலையில நான் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரேன்னு அர்த்தம். சோ சூழ்நிலைக்கு கூட நம்முடைய ஸ்திர தன்மையின் மூலமாக ஒத்துழைப்பு தர முடியும். இப்ப வந்து நம்ம எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னா முதல்ல எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம்? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். முதல்ல நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சோ முதல்ல நமக்கு நாமே ஒத்துழைப்பு தரணும். நமக்கு நாமே எப்படி ஒத்துழைப்பு தருவோம் சொல்லுங்க? நேத்து இத பத்தி எல்லாம் கூட கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோமே. சரி, நான் சொல்றேன், ஞாபகம் வருதா பாருங்க. நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் என்ன, குறைகள் என்ன அப்படின்னு நாம முதலில் நம்மை பகுத்தறிகிறோம். நம்ம கிட்ட எந்த சக்தி குறைவா இருக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நாம நமக்குள்ள இருக்கிற தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம். நம்மள கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ண மாட்டோம், நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கான ஒரு முயற்சி செய்யறோம் அப்படின்னா நம்ம சுயத்துக்கு கொடுக்கிற ஒத்துழைப்பு தானே, கரெக்டா? நீங்க இப்ப சொன்னது ஞாபகம் இருக்கு. ஆஹ் சோ நம்ம சுயத்துக்கு முதல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாமே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா நம்ம விதையில தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். விதை எப்படியோ அப்படிதானே பழம் இருக்கும். சோ விதை என்பது நான், பழம் என்பது இந்த ஆத்மாவை தாண்டி வெளியில இருக்கிற எல்லாமே வெளிப்புற விஷயங்கள். இந்த உடலா இருக்கட்டும், இல்ல மற்றவர்களா இருக்கட்டும், சூழ்நிலை எல்லாமே இந்த விதைக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ நான் முதல்ல சுயத்துக்கு ஒத்துழைக்கும் சக்தியை கொடுக்கும் பொழுது, ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய எண்ணங்கள்லாம் பியோர் ஆகுது, பவர்ஃபுல்லா இருக்கு, பாசிட்டிவா இருக்குன்னா அதனுடைய பலன் முதல்ல நம்ம சரீரத்துக்கு கிடைக்கின்றது. அஹ் எல்லா நோய்களும் என்ன சொல்றாங்க? சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் தானே சொல்றாங்க. இது வெறும் நம்ம சாப்பிடுறது, குடிக்கிறது, நம்ம சுவாசிக்கிறது இதனால மட்டும் வர நோய்கள் கிடையாது. நம்ம மனதினால் எந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுகளை ஏற்படுத்துறோம் அதுல கூட நோய்கள் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து நான் ஆத்மா என்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரேன், ஒரு உயரமான ஸ்திதியில கொண்டு வந்து எப்பொழுதுமே அதில் நிலைச்சிருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்கா சரீரத்துக்கு நாம ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். இப்போ அடுத்தவங்களுக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதை பார்த்தோம் இல்லையா? நம்மளோட எனர்ஜி ஃபீல்டு, நம்ம எதிர்கொள்ளும் சக்தி, நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, இதன் மூலமாக மற்ற ஆத்மாக்களுக்கும் நாம ஒத்துழைப்பு தருகிறோம். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறதும் நமக்குள்ள இருக்கிற அதே 7 குணங்கள் தான். ஆனா கொஞ்சம் மறந்துட்டாங்க. இப்ப நாம எப்படி ஞாபகப்படுத்தி அதை வெளிக்கொண்டு வருகிறோமோ அதே போல நம்முடைய குணங்கள் மூலமாக அவர்களுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி மூலமாக அவர்களுக்கும் நம்ம உள்ள இருக்கிற அந்த நல்ல குணங்கள், ஒரிஜினல் குணங்கள்லாம் வெளியே வருவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதே போல சூழ்நிலை, சூழ்நிலை நம்ம பார்த்தோம்ல, எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் ஸ்திரமாக இருப்பதன் மூலமாகவே நான் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போறேன், சொல்யூஷனுக்கு போறேன் அப்படின்னா நான் சூழ்நிலைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். சோ இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம சிருஷ்டிக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. எங்கெல்லாம் என்னென்ன தவறுகள் நடக்குது, யாரெல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க, நமக்கு கிடைக்கிற பொருட்கள்லாம் எவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கு, இப்படின்னு இந்த சிருஷ்டி ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க அரசியல் சரியில்லை, பிசினஸ் சரியில்லை, எதுலையுமே தர்மம் இல்லை அப்படின்னு ஓவராலா சிருஷ்டி மோசமா இருக்கு. ஆனா நம்முடைய இந்த ஒத்துழைக்கும் சக்தி மூலமாக நம்ம சிருஷ்டிக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும்.
ஏன்னா சிவ பரமாத்மா எந்தற்காரக இங்க வந்திருக்காரு? இந்த கலியுகத்தை சத்யுகமாக மாற்ற வேண்டும். கலியுகம்னா என்ன? லோ வைப்ரேஷன். சத்யுகம்னா என்ன? ஹை வைப்ரேஷன். அப்போ நம்முடைய உயர்ந்த வைப்ரேஷன் மூலமாக இந்த சிருஷ்டியை, இந்த வாயு மண்டலத்தை, இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த குணங்களில் ஒரு மாற்றத்தை நம்மால கொண்டு வர முடியும்னா நாம இறைவனுக்கே ஒத்துழைப்பு கொடுப்பவர்களாக ஆகிறோம். யோசிச்சு பாருங்க, இத கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லைல்ல. இறைவன் கிட்ட எப்பொழுதுமே கெஞ்சுபவர்களாக, யாசிப்பவர்களாக இருந்த நாம இறைவனுடைய உயர்ந்த காரியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிவ பரமாத்மா நம்மை உயர்ந்த ஒரு நிலையில் வைக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி நம்ம எவ்வளவு ஒத்துழைப்பு தரோமோ அவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்தூலமான விஷயத்துக்கு கூட நம்ம யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா அவங்க என்ன பண்றாங்க? நமக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்கறாங்களா இல்லையா? அதாங்கம்மா. ஆமா. இது வந்து ஆனால் கண் கூட தெரியுது. நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயத்துல கோஆபரேட் பண்ணோம்னா அவங்க வாய் விட்டு நம்மள பிளஸ் பண்றாங்க. ஆனா இப்ப சூக்ஷ்மமா நம்மளுடைய அதிர்வலைகள் மூலமா நம்ம கொடுக்கிறோம் பாருங்க, அந்த ஒத்துழைப்புக்கு பல மடங்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஸ்தூலமா செய்யற விஷயம் அவ்வளவுதான். ஆனா நம்ம ஆத்மால கொண்டு வர மாற்றம்ங்கிறது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். யாரோ ஒருத்தரோட ஒரு சின்ன பலவீனத்தை அவங்க மாத்திக்கிறதுக்கு நாம கருவியாக இருந்தோம்னா அதனால அவங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும்ல. அவங்க மூலமா மற்றவர்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும். அப்ப அந்த எல்லாரோட ஆசீர்வாதமும் தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பாருங்க, நம்ம மனசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டாலே அது காயப்படுறது நிக்குது, சுகமா இருக்கு, நம்மள புத்திய வந்து சரியா சிந்திக்க வைக்குதுன்னா சுயத்துக்கிட்ட இருந்தே சுயத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. இந்த சரீரத்தை எப்படி கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு, பயந்து, எவ்வளவு இம்சைகள் பண்ணி அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தோம். இப்ப சரீரத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது சரீரம் கூட நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். மத்தவங்களுக்கு அதே போல ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கிற பாசிட்டிவ் எனர்ஜினால நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அவங்களுக்கும் தெரியாது நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கிறோம்னு. ஆனா அது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கு. இதெல்லாம் தான் லிஃப்ட் மாதிரி வேலை பண்ணும். நம்ம அந்த படிக்கட்டுகள் கிளாஸ்ல பார்த்தோம் இல்ல, ஒவ்வொரு படிக்கட்டா நம்ம இறங்கி வந்தோம். 84 படிக்கட்டுகள், 84 பிறவிகள். ஆனா இங்க சங்கம யுகத்துல நம்ம லிஃப்ட் மாதிரி மேல போறதுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அஹ் அதுவும் சிவ பரமாத்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அவர் முழு கல்பத்துக்கும் நமக்கு கடன் பட்டு விடுவார். சிவ பரமாத்மாவையே நம்முடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்கு துவாபர யுகத்துல, கலியுகத்துல எல்லாம் அவர் வரமாட்டாருங்கிறது உண்மைதான். ஆனா அவரை கூட நாம இந்த சங்கம யுகத்துல நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா அவர் வெளிப்படாத அந்த காலகட்டத்துல கூட நமக்கு அவர் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? இது ஒரு ஜாக்பாட் மாதிரி. புரியுதா உங்களுக்கு? உம் ஏன்னா இப்ப வந்து சிவ பரமாத்மா தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள்லாம் இருக்கு, நாம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா இந்த குழந்தை சங்கம யுகத்துல நமக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்தது. இப்ப துவாபர யுக கலியுகத்துல இப்ப தன்னிலை மறந்து இருக்கு, ஞானம் மறந்து போச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில அவர் கண்டிப்பாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார். ஓகேவா? சோ நிறைய ஆசீர்வாதங்கள் சிவ பரமாத்மா கிட்ட இருந்து கூட நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துல இந்த விஷயம் சரியில்லை, அந்த விஷயம் சரியில்லை, இந்த உலகம் மாறணும், அந்த நாட்டை பாரு அது எப்படி இருக்கு, நம்ம நாடு பாரு இப்படி இருக்கு, இல்ல நாட்டுக்குள்ளேயே கூட அந்த மாநிலம் பாரு எப்படி இருக்கு, அந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கு, இப்படி எல்லாரும் மாறணும் மாறணும் மாறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாறணுங்கிறது உண்மைதான், அது கரெக்ட் தான், மாறணும் தான். ஆனா அந்த மாற்றத்துக்கு நாம என்ன செய்தோம்? அந்த மாற்றம் வருவதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? வெறும் மாறணும் மாறணும்னு நல்ல எண்ணம் வைத்தாலே மாற்றம் வராது. அதற்காக நம்ம சில விஷயங்களை செய்யணும் இல்லையா? சோ இந்த மாற்றத்தை வந்து அரசியல் தலைவர்கள் தான் செய்யணும், மத தலைவர்கள் தான் செய்யணும், பணக்காரர்கள் தான் செய்யணும், என்ஜிஓஸ் தான் செய்யணும், மற்றவர்கள் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டே இருந்தா அது ஒரு பொழுதும் நடக்காது. சோ சுய மாற்றத்தின் மூலம்தான் உலக மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது தான் இந்த அஷ்ட சக்திகள் மூலமா நம்ம படிப்படிப்படியா புரிஞ்சுட்டு வந்தோம். ஒவ்வொரு சக்திக்கும் லிங்க் இருக்கு, கவனிச்சிங்க இல்லையா? ஒவ்வொரு சக்திக்கும் லிங்க் இருக்கு. ஒரு சக்தியின் மூலமாக இன்னொரு சக்தி வெளிப்படுது.
அப்போ 7 சக்திகள்ல நாம கவனம் செலுத்துறோம். முதல் 7 சக்திகளும் நம்மை குறித்த விஷயங்கள். இந்த 7 சக்திகளை நம்ம முழுமையாக கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒத்துழைக்கும் சக்தினா மற்றவர்களுக்கு பயன் இல்ல, மெஜாரிட்டி மற்றவர்களுக்கு தான் பயன். அப்போ உலக மாற்றம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இல்லையா? சோ பாருங்க, இந்த உலக மாற்றத்துக்கு நம்ம கிட்டயே கண்ட்ரோல் இருக்கு. சோ இந்த வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இது என்னன்னா கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க உங்க குடும்பத்துல வந்து 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா இந்த 4 பேரோட மனஸ்திதி எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும். இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேர் ஒவ்வொருத்தரோட மனதின் ஸ்திதி எப்படி இருக்கோ அது ஒட்டு மொத்தமாக அந்த கலெக்டிவா தான் அந்த ஆபீஸோட எனர்ஜி இருக்கும். இப்ப இந்த உலகம்னு பாருங்க, 800 கோடி ஆத்மாக்களுக்கும் அதிகமாக இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆத்மாவோட மனதோட ஸ்திதி எப்படி இருக்கு அதுலதான் இந்த உலகத்தோட எனர்ஜி ஃபீல்டே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இயற்கை தமோ பிரதானமாக இருக்கு. என்ன சொல்றோம், 5 தத்துவங்களும் தமோ பிரதானமாக இருக்குன்னா ஏன்னா ஒவ்வொரு மனித ஆத்மாவும் தமோ பிரதானமாக இருக்கிறதுனாலதான் அப்படி நடக்குது. அப்ப நாம என்ன பண்றோம்னா இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், குறை சொல்வதை நிறுத்துறோம், நம்முடைய ஸ்திதியில நம்ம கவனம் வைக்கிறோம். என்னுடைய ஸ்திதி ரொம்ப உயர்வாக வைப்பதன் மூலமாக நான் ஆத்மா எவ்வளவு உயர்ந்த ஆத்மாவா இருக்கேன், என்னோட பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு. நம்ம ஸ்வமானம் பத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு தேவி. இந்த தேவியெல்லாம் நான் தான் அப்படின்னு ஒரு நாளும் நம்ம கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட எஸ்டீம், செல்ஃப் எஸ்டீம் நல்லா உயரமா போகுது. அப்போ நம்முடைய ஸ்திதியும் ரொம்ப உயர்வா இருக்கும். அப்போ அந்த ஸ்திதி ரொம்ப உயர்வா இருக்கும் பொழுது நாம ஏற்படுத்துகிற அந்த எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற அந்த வைப்ரேஷன்ஸ், இதன் மூலமாகத்தான் இந்த உலக மாற்றம்ங்கிறது நடக்குது. அப்ப இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் தான் யோசிக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கிட்ட இருந்தும் ஒரு எனர்ஜி வெளிப்பட்டுக்கிட்டு தானே இருக்கு. ஆனா என்ன எனர்ஜி வெளிப்படுது? அந்த ஆத்மாக்குள்ள காமம் இருக்கா? காமம் உலகத்துல அதிகமாகுது. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளே கோபம் இருக்கா? உலகத்துல கோபம் அதிகமாக இருக்கு. குற்றங்கள் எவ்வளவு அதிகமாகிட்டே இருக்கு. ஏன் குற்றங்கள் வெளியில அதிகமாக இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் உள்ளேயும் வன்முறை இருக்கு இல்லையா? இப்போ ஒரு அசைவம் சாப்பிடுறாங்கன்னா அதுல வன்முறை இருக்குல்ல. என்னுடைய நாக்கோட ருசிக்காக நான் சில பிராணிகளை கொல்வதற்கும் நான் ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ள வன்முறை இருக்குல்ல. அப்ப வெளியிலயும் வன்முறை அதிகமாகத்தான் இருக்கும். நமக்குள்ள காமம் இருந்தா வெளியிலயும் காமம் அதிகமாக இருக்கு. எனக்குள்ள கோபம் இருந்தா வெளியும் கோபம் அதிகமாகத்தான் இருக்கும். சோ நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில இருக்கும். அப்ப எனக்குள்ள இருந்து ஏற்படக்கூடிய அந்த அதிர்வலைகள் தூய்மையாக பாசிட்டிவாக இருக்குன்னா நான் இந்த உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அந்த விகார குணங்களுக்கு பதிலாக தூய்மை, அன்பு, கருணை, இரக்கம், ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங், இதன் மூலமாக நாம நம்மளோட மனதோட ஸ்திதியை உயர்வாக வைத்து அஹ், மற்றவர்களுக்கு ஒத்துழைக்கும் சக்தியை கொடுத்து நாம இந்த சத்தியுகத்தை உருவாக்குகின்றோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட கான்சியஸ்னஸ், கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ங்கிறாங்க. என்ன கான்சியஸ்ல நம்ம இருக்கிறோம், இது ஒட்டுமொத்தமாக இருப்பதுதான் உலகத்தில் எதிரொலிக்கிறது. இதுதான் உள்ள இருக்கிறது வெளியே இருக்கு, வெளியே இருக்குது உள்ள இருக்குங்கிறாங்க. அதாவது நான் என்ன பண்றேன், வாயுமண்டலத்துல இருக்கிறத நான் உள்ள எடுத்துக்கிறேன், எனக்குள்ள இருந்து இந்த வாயுமண்டலத்துக்கு கொடுக்குறேன். இப்ப பாருங்க, காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட வெளியே இருக்க காற்று நம்ம சுவாசிக்கிறோம். இப்ப புகை பிடிக்கிறவங்க என்ன பண்றாங்க, உள்ள இருந்து அந்த புகையை வெளியே கொடுக்குறாங்க. அப்ப அந்த வாயு மண்டலத்தை அசுத்தமாக்குறாங்க. இதுதான் வெளியில இருக்கிறத நம்ம உள்ள எடுக்கிறோம், உள்ள இருக்கிறத வெளியில கொடுக்கிறோம். இப்ப இதேதான் வைப்ரேஷன்ஸ்க்கும் பொருந்தும். வெளியில வாயுமண்டலத்துல என்ன வைப்ரேஷன் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம், நமக்குள்ள இருக்கிற என்ன வைப்ரேஷனோ அதை வெளியில கொடுக்கிறோம். ஆனா நெகட்டிவா இருக்கிறத உள்ள எடுத்துக்கிட்டு இன்னும் நெகட்டிவ் ஆக்கி வெளியே கொடுத்தோம்னா கலியுகம் உருவாவதற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கிறோம்னு அர்த்தம். அப்ப வெளியே இருக்கிற விஷயங்கள் என் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல், அதாவது புலனடக்கும் சக்தி, நான் உள்ளுக்குள்ள இருந்து பாசிட்டிவான உயர்வான அதிர்வலைகளை வெளியே கொடுக்கிறேன் அப்படின்னா நான் சத்தியுகத்தை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன்னு அர்த்தம். அப்ப உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. ஆனா கலியுகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்களா, சத்தியுகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்களா, இதுலதான் வித்தியாசம் வருது. சோ இந்த கலியுகம் இப்படி உருவாகுவதற்கு நாம ஒவ்வொருவரும் பொறுப்பாகிறோம். ஏத்துக்கிறீங்களா? எல்லாராலும் இதை ஏத்துக்க முடியுதா? முடியுதுங்க சிஸ்டர், புரியுது. நான் கிடையாது சிஸ்டர்னு யாராவது சொல்றீங்களா?
ஆமாங்க சிஸ்டர். நான் கிடையாது. எப்படி? நம்ம 63 ஜென்மங்களாக கொடுத்ததுனாலதானே இப்படி கலியுகம் உருவாகி இருக்கு இல்லையா? ம். சோ துவாபர யுகத்துல இருந்தே நம்ம விகார குணங்களில் போனதுனாலதான் இந்த காப்பிங்ன்றது நடக்குது. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிச்சு அடிச்சு இந்த உலகம் இப்போ கலியுகமா மாறிடுச்சு. அதனாலதான் நம்ம எப்பொழுதுமே ஆத்ம உணர்வோட தான் இந்த விஷயத்தை கேட்கணும். இப்பவே இந்த பிறவிலேயே நம்ம எவ்வளவு வலி, வேதனை, காயப்படுவது, கோபப்படுவது, இதன் மூலமாகவும் கலியுகத்துக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறோம் இல்லையா? கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலன்னு இல்ல, இந்த பிறவிலையும் நம்ம கொடுக்கறோம், முந்தின பல பிறவிகளிலும் கொடுத்துருக்கோம். சோ இப்ப நம்ம ஞானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம மாற்றத்தை கொண்டு வருகிறோம். சோ அஷ்ட சக்திகள் இருந்தா மட்டும்தான் நம்மளால சத்தியுகத்துக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், இல்லைன்னா கலியுகத்துக்கு தான் கொடுக்கும். சோ நாம எல்லாரும் தான் சேர்ந்து இந்த கலியுகத்தை உருவாக்கினோம். அப்போ இப்ப சத்தியுகத்தை உருவாக்குவதும் நமது பொறுப்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம இத ஒத்துழைப்பை எப்படி கொடுக்கறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்ப நீங்கெல்லாம் உட்கார்ந்து ஞானம் கேக்குறீங்க இல்லையா? இப்ப நாங்கெல்லாம் கூட எங்களோட சீனியர்ஸ் கிட்ட இருந்து ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நாம பின்னாடி வர்றவங்களுக்கு சொல்லி தரோம். இப்ப நீங்க உங்க தொடர்புல வர்றவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த சூழ்நிலைக்கு என்ன ஞானம் வேணுமோ அது கொடுக்கறோம். சோ இதன் மூலமாக நமக்கு ஒத்துழைப்பு வருது. ஞானம்ங்கிறது நம்ம பேச்சின் மூலமாக வெளிப்படுது இல்லையா? வைப்ரேஷன்ங்கிறது நம்மளோட எண்ணங்கள் மூலமா வெளிப்படுது. இப்போ குணங்கள் எல்லாம் நம்மளோட செயல்கள் மூலமா வெளிப்படும். சோ நம்மள பாக்குறாங்க, நம்ம பேசுறத கேக்குறாங்க, நம்ம வைப்ரேஷனை கேட்ச் பண்றாங்க, நம்முடைய நடவடிக்கைகளை அப்சர்வ் பண்றாங்க. அப்போ இந்த எண்ணம், சொல், செயல்கள் மூலமாக எல்லாரும் நம்மள கவனிக்கிறாங்க. அப்ப அதன் மூலமாக அவர்கள் ஏதோ ஒன்றை நம்மிடம் இருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்ப யாராவது ஒரு சூழ்நிலைக்கு ஒரு வித மாதிரி ரியாக்ட் பண்ணோம்னா அதை பாக்குறவங்களுக்கும் அது மனசுல போய் பதியும். அந்த சூழ்நிலை அவர்களுக்கு வந்தாலும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, ஏன்னா காப்பிங் நடக்குது. அப்ப நாம வித்தியாசமாக நம்மளோட ஒரிஜினல் குணங்களை வெளிப்படுத்துறோம்னா அதுவும் மற்றவர்கள் கவனிப்பார்கள். சோ அவங்களுக்குள்ளேயும் இப்படி கூட நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு தோணும். சோ நம்முடைய எண்ணம், சொல், செயல்கள் மூலமாக நம்ம ஞானம், குணங்கள், சக்திகளை வெளிப்படுத்தி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நாம ஒத்துழைப்பு தர வேண்டும். இப்ப பாருங்க, நம்ம ஒரே ஒரு விஷயத்துல மாற்றம் கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா கூட நம்ம யுக மாற்றத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம்னு அர்த்தம். அதாவது நம்ம மொத்தமா செய்யணும், நான் மொத்தமா மாறணும் அப்படின்னு கிடையாது. ஒரே ஒரு சின்ன மாற்றம் எனக்குள்ள நான் கொண்டு வந்துட்டா கூட, இப்ப தினமும் காலையில ரொம்ப லேட்டா தான் எழுந்திருப்பேன், அவசர அவசரமா கிளம்பி நானும் டென்ஷன் ஆகி மத்தவங்களையும் டென்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு இல்லாம அதிகாலையில சீக்கிரமா எழுந்து கொஞ்ச நேரம் மெடிடேஷனும் பண்ணிட்டு நல்ல ஞானம், பாசிட்டிவான விஷயங்களை கேட்டுட்டு அந்த நாளை ஆரம்பிக்கிறோம். இந்த ஒரு சின்ன மாற்றத்தின் மூலமாக கூட நாம நமக்கும், அதாவது சுயத்துக்கும், சரீரத்துக்கும், நாம இருக்கிற அந்த வீட்டின் வாயு மண்டலத்துக்கும், நம்ம எங்கெல்லாம் போறோமோ, எப்படி ஒரு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு நம்ம எங்க போனாலும் அதனுடைய அந்த நறுமணம் எல்லாருக்கும் கிடைக்குதோ, அது போல நம்முடைய அந்த ஆற்றல் புலத்தின் மூலமாக நாம யுக மாற்றத்திற்கே நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். ஓகேவா? சோ இந்த ஒத்துழைக்கும் சக்திக்கு நாம லக்ஷ்மி, ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு ஒரு தேவியை பார்த்தோம் இல்லையா? சோ இந்த லக்ஷ்மியை பத்தி பார்க்கும் பொழுது அவங்க ஒரு தாமரை மலர் மேல அமர்ந்திருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு தாமரை மலர் மீது யாராலும் அமரவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாமரை எப்பொழுதுமே சேற்றில் தான் இருக்கும், ஆனா சேற்றை விட உயர்ந்து இருக்கும். அதே போல நம்மை சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் தவறாக இருந்தாலும் கூட, அதர்மமாக இருந்தாலும் கூட, நாம அதிலிருந்து விலகி அங்கேயே இருப்போம். ஆனா அது நம்ம மேல எந்த பிரபாவத்தையும் ஏற்படுத்தாமல் விலகி இருக்கும். அது போல இருக்கக்கூடிய ஆத்மாதான் லக்ஷ்மி. இப்ப லக்ஷ்மியோட கைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு கை எப்பொழுதுமே ஆசீர்வாதம் கொடுப்பதாக இருக்கும். இங்க ஆசீர்வாதம் கொடுப்பதுன்னா என்ன? நம்முடைய வைப்ரேஷன்ஸ் மூலமாக நாம கொடுக்கிற ஒத்துழைப்பு. அப்ப நாம யார்கிட்டயும் போய் எனக்கு அன்பு கொடு, எந்த தேவியோட கைகளும் யாசிப்பது போல இருக்காது, கொடுப்பது போலதான் இருக்கும் இல்லையா? எந்த ஒரு ஆத்மா ஞானம், குணங்கள், சக்திகளால நிரம்பி இருக்கோ, ஏன்னா நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் நம்ம பரமாத்மா கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். அப்ப நாம நிறைந்திருக்கோம். அப்ப மனிதர்கள் கிட்ட நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, நம்ம கொடுப்பவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் லக்ஷ்மியோட கை கொடுப்பது போல இருக்கு. அதே போல இன்னொரு கை கையில இருந்து அந்த தங்க காசுகள் கொட்டுற மாதிரி இருக்கும். அது எதனுடைய அடையாளம்னா, ஞான ரத்தினங்களை கொடுப்பது. அஞ்ஞானத்தினாலதான் நிறைய தவறுகள் இருக்கு. அப்ப ஞான ரத்தினங்கள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுது.
அதனாலதான் லக்ஷ்மியோட ஒரு கையில இருந்து தங்க காசு கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகேவா? சோ நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் என்னுடைய சுய மாற்றத்தின் மூலமாக பலருடைய பாக்கியத்தை உருவாக்கும் லக்ஷ்மி ஸ்வரூபமான ஆத்மா ஆவேன். இப்படி ஒரு ஸ்வமானத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நாம கொடுக்கிற அந்த ஒத்துழைப்பின் மூலமாக மற்றவர்களுக்கு உள்ள கூட ஒரு குணமாற்றம் நடக்குது, அவர்களுக்குள்ள சக்தி நிரம்புது. அப்படின்னா அவங்க பாக்கியத்தை நான் உருவாக்குறேன்னா, இந்த ஒத்துழைக்கும் சக்திக்கு குறியீடு மகாலட்சுமி. ஓகேங்களா? சோ நம்ம அஷ்ட சக்திகளை இந்த கிளாஸோட முடிக்கிறோம். சோ இது இன்னும் கூட நீங்க ஆழமா நிறைய யோசிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம். அதற்கப்புறமா இதை பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு இதனுடைய ஆழமான புரிதல் என்பது வரும். எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சுங்களா? புரியுதுங்க சிஸ்டர். ஓகே ஓகே. அதாவது எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் கேக்குறோம் அப்படின்னா ஒரு இது நல்லாதான் இருக்கு, இது பாசிபிள் தான் அப்படின்னு தோணும். ஆனா இந்த அஷ்ட சக்திகளை நம்ம ரிப்பீட் பண்ணும் பொழுது அதற்குள்ள இருக்கிற அந்த ஞான அஸ்திரங்களை எல்லாம் எடுத்து அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த சக்திகள் வெளிப்படுவதை நம்மால பிராக்டிக்கலா அனுபவம் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அஷ்ட சக்திகளோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சரி, இப்ப மெடிடேஷன் பண்ணலாமா? சரி, எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. ஓம் சாந்தி. நான் ஆத்மா. எனக்குள்ளே அஷ்ட சக்திகளை பயன்படுத்தி அதனால் ஏற்பட்ட மாற்றத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றேன். எனது ஒவ்வொரு எண்ணமும், நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மற்றவர்களுக்கு சக்தி அளிப்பதாக இருக்கின்றது. என்னிடம் இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வெளிப்பட்டு அவர்களுடைய ஸ்திதியையும் உயர்த்துகின்றது. எனது குடும்பத்தில் உள்ள, என்னுடைய தொடர்பில் வருகின்ற அத்தனை ஆத்மாக்களும் ஏதாவது ஒரு பலவீனமான சமஸ்காரத்தை கொண்டிருக்கலாம். சில பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கலாம். சிலர் தோல்விகளை சந்தித்தவர்களாக இருக்கலாம். அவர்களை பற்றி நான் கவலை, பயம், துக்கம் போன்ற நெகட்டிவான உணர்வுகளை ஏற்படுத்துவதில்லை. அவர்களுக்கு என்னுடைய உயர்ந்த மனநிலையின் மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜியை அளித்து ஒத்துழைப்பு தந்து அவர்களுடைய மனநிலையும் உயர்வாக இருப்பதற்கு ஒத்துழைப்பு தருகின்றேன். அஷ்ட சக்திகள் மூலமாக என்னுடைய ஸ்திதியை உயர செய்து தாழ்ந்த ஸ்திதியில் இருப்பவர்களை கைதூக்கி விடுகின்றேன். ஒரு கடினமான சூழ்நிலையில் அனைவரும் பதட்டத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய உயர்ந்த அதிர்வலைகள் மூலமாக அந்த மோசமான சூழ்நிலைக்கு கூட ஒத்துழைப்பு கொடுத்து நிலைமையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருகின்றேன். நான் என்னுடைய உயர்ந்த அதிர்வலைகள் மூலமாக வாயு மண்டலத்திற்கும் 5 தத்துவங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றேன். நான் புது யுகத்தை படைப்பவரான சிவ பரமாத்மாவின் வலது கரமாக இருந்து கலியுகம் என்ற மலையை அகற்றி சத்யுகத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்ய ஒத்துழைப்பு தருகின்றேன். என்னுடைய தூய்மை, ஞானம், சக்தி, அன்பு மூலமாக இந்த யுக மாற்றத்துக்கு, சிருஷ்டி மாற்றத்துக்கு ஒத்துழைப்பு தருகின்றேன். எனக்குள்ளே எதிர்பார்ப்புகள், இச்சைகள், இவற்றால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள், காயம், இவை அனைத்தையும் நீக்கி என்னுடைய ஆற்றல் புலத்தில்
ஒரு தெய்வீக தன்மையை கொண்டு வந்து என் தொடர்பில் வருபவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றேன். நான் எப்பொழுதுமே அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்கின்ற லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கின்றேன். எனக்கு ஒரு பொழுதும் யாரிடமிருந்தும் எதுவுமே தேவையில்லை. நான் ஆத்மா. எனக்கு வேண்டிய அனைத்தையும் இறை தந்தையான சிவ பரமாத்மாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு ஞானம், குணங்கள், சக்திகளால் என்னை நிறைத்து கொண்டு மற்றவர்களுக்கும் வழங்கி ஒத்துழைப்பு தருகின்றேன். என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் நடத்தையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் அளிப்பதாக இருக்கின்றது. நான் சக்திசாலி ஆத்மா. நான் தேவி ஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி.